ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் விட்டாவே ஜாலியாகிடுறாங்க. எங்கள் பாப்பா நேற்று பஸ் விட்டு இறங்கும்போதே, அம்மா சனி ஞாயிறு எனக்கு லீவு, அதனால் இன்றைக்கி ஹோம்ஒர்க் பண்ணல, நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கிஃப்ட்டு வந்த கவர், பபிள்ஸ் கவர் இருந்துச்சு, அதை உடச்சிக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அப்பாவும் சீக்கிரம் வந்துட்டார், வேலை முடிஞ்சிச்சுன்னு தண்ணி எடுத்துடலாம். நமக்கு வீட்டு பைப்பில் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி மட்டும்தான், ஒரு நல்ல தண்ணி வந்து வீதி பைப்பில் தான் பிடிக்கணும். அதனால் 3 பேர் தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து ஊற்றிட்டு, அப்புறம் பாசிப்பருப்பு நேற்று சாயந்தரம் ஊற வச்சுருந்தேன். சரி, அது மாவு அரைச்சி தோசை ஊற்றிடலான்ட்டு மாவு அரைக்கிறதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் அரிசி, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு மாவு கரைச்சி வச்சேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் டீ வச்சு கொடுத்தாரு. அப்புறம் பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருந்தோம். டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க பாட்டிக்கு சரி 2 தோசை கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு பாப்பாட்ட தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன். அவளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு, அவளுக்கு தோசை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய தோசையை சுட்டு கொடுங்க, மொறு மொறுன்னு வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவளுக்கு பெரிய தோசையை ஒன்று சுட்டு கொடுத்துட்டு, இதுக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி வச்சா நல்லா இருக்குன்ட்டு அப்புறம் கொஞ்சம் கார சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு, இது நாங்கள் சாப்பிடும்போதே மணி 9:30 ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஸ்கூல் லீவுங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக்